வெல்கம் பேக். வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஷிஃப்ட் வால்வோ 440 ஐஷிஃப்ட். இங்கே பாருங்கள், காலிப்பர் எப்படி ஆடுது பாருங்கள். இவ்வளோ ப்ளே இருக்குது. ரன்னிங்கில் ஒரே நாய்ஸு, கடன்னு ஒரே நாய்ஸு கம்ப்ளைண்ட்டு. அதனால் கழட்டி என்னான்ட்டு செக் பண்ணுவாங்க. இது கம்பெனிக்கு அமிச்சோம்னா கம்பெனியில் ஃபுல்லாக செட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. எப்படியும் ஆக்டர்ஸ்லாம் 13,000 ரியால் வருது. இது எப்படியும் 15,000 ரியாலுக்கு மேலே இருக்கும். செட்டாக புதுசாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அதனால் நாங்களே கழட்டி செக் பண்ணுறோம். கம்பெனிக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு பூஸ்டரு பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். சென்சார், இது சென்சாரு, அட்ஜஸ்டர், இது மேலே இருக்குது அட்ஜஸ்டர். இதெல்லாம் கழட்டி வெளியில் எடுத்துடலாம். லூஸ் பண்ணி கூட அப்படியே செட்டாக கூட லூஸ் பண்ணி கூட கட்டி விட்டுலாம். நான் ஃபஸ்ட்டு கழட்டி வெளியில் எடுத்துட்றேன், ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்ட்டு. ஓஸ்லாம் கழட்டாமல் கூட பூஸ்டர் அப்படியே தூக்கி செட்டாக பின்னாடி வைக்கலாம். ஆனால் அன்பேக் லூஸ் பண்ணிங்க. இந்த காலிப்பருக்கு ஆக்டர்ஸில் வர மாதிரி தான் 3 போல்டு. இந்த பக்கம் 3 போல்டு, அந்த பக்கம் 3 போல்டு. 27 பாக்ஸு டைட்டாக இருக்கும். நல்லா ஸ்டேரிங் டேர்ன் பண்ணிட்டு பைப் போட்டு லூஸ் பண்ணால் லூஸ் ஆகிடும். அவ்வளோதான். 6 போல்ட் எடுத்தால் வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளவர் போல்டு இருக்குது. இது ப்ளவர் பாக்ஸ் போட்டு கழட்டணும். சாதா பாக்ஸ்லாம் கழட்ட முடியாது. ப்ளவர் பாக்ஸ் போட்டு நல்லா டைட்டு பைப்பில் லூஸ் பண்ணிவிட்டு டீ ஹேண்டில் நாங்கள் ராச்சிட்டில் லூஸ் பண்ணுறோம். அதுவும் 27 போல்டு நல்லா டைட்டு. ஏன்னா வீலை கட் பண்ணி விட்டுட்டு லூஸ் பண்ணோம்னா ஃப்ரீயாக லூஸ் பண்ணிடலாம். ஹெவி டியூட்டி போட்டு, லைட் டியூட்டி போட்டிங்கன்னா உடஞ்சிரும் பாக்ஸு. ஹெவி டியூட்டி போடணும். 1/2 இன்ச்சு பாக்ஸ் போட்டால் தான். அதில் 2 போல்டு 4 போல்டு கட்டணுன்னு தனியாக வந்துடுச்சு. இது புஷ் டைப். இது புஷ் டைப். இது அவ்வளோதான். இது வெளியில் வந்துடும். இந்த பேட் ஸ்டாண்ட் அவ்வளோதான், வெளியில் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக தட்டினா வெளியில் வந்துடும். ஆக்டர்ஸில் அப்படி வராது. உள்ளுக்குள்ளே போல்டு இருக்கும். அந்த போல்டு கட்டினா தான் வரும். இது எதுவுமே இல்லை. அந்த பின்னு இதில் செட்டாக வச்சுருக்காங்க. அதனால் தட்டினா வெளியில் வந்துடும். பின்னு நல்லாயிருக்கு. என்ன 2 புஷ்ஷு தான். 2 புஷ்ஷு அது தேஞ்சிருக்கு. இதனுடைய ப்ளே தான் அது. இது 2 இயர்ஸ் ஓடிடுச்சு. 2 இயர்ஸ் ஓடினதுனால நல்ல ப்ளே. அது சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. என்ன செய்ய போகிறோம், புஷ்ஷை தட்டி வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு மிஷின் ஷாப்பில் கொடுத்தோம்னா அவங்க சைஸ் செக் பண்ணி டைட்டாக புஷ் அடிச்சுவாங்க. பார்ப்போம். கரெக்டான சைஸ் வச்சு தட்டணும், இல்லைனா டேமேஜ் ஆகிடும் தட்டும்போது. நாங்கள் கரெக்டான சைஸ் மிஷின் ஷாப்பிலே கட் பண்ணி ஒரு சாஃப்ட் ஒன்று தட்டுறோம். இது டபுள் பீஸாக இருக்குது. எப்படின்னா இந்த லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட்டு 2 பீஸாக இருக்குது. அதே போல் சைஸ் 2 சைஸ். இது ஒன்று திக்னஸாக இருக்குது, ஒன்று தின்னாக இருக்குது.
என்ன மெஷின் ஷாப்பில் கரெக்டாக சைஸ் எடுத்து கடைஞ்சி எடுக்கிறோம். அதே போல் பித்தளை புஷ்ஷு அடித்தாச்சு 2 சைஸ் இது போல் வரும். அது அவ்வளோதான். புஷ் அடித்து பார்ப்போம், செக் பண்ணுவோம். இப்போது மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்து மிஷின் ஷாப்பில் சொன்னால் அவங்க கரெக்டாக வந்து அந்த எவ்வளோ கிளியரன்ஸு, இது 0.2 கிளியரன்ஸுன்னாரு, 0.2 கிளியரன்ஸ் வச்சுருக்கேன்னாரு. அவங்க கரெக்டாக கிளியரன்ஸ் வச்சு புஷ் அடிச்சு கொடுத்துருவாங்க. இது போல் ஒரு 50 வண்டிக்கு மேலே இருக்குது. 50 வண்டியும் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி எல்லா வண்டியும் வரும். 1 பை 1 ஒன்று சரி பண்ணிட்டா ஒரு டிரைவர் போய் சொல்லிவிடுவார் என் வண்டி சரியாயிடுச்சு அப்படின்னு. அடுத்த டிரைவர் 1 பை 1 வந்துடுவாங்க. புஷ் அடிக்கிற வேலை தான் இனி நிறையா நாய்ஸ் வருது. ஏன்னா ரன்னிங்கில் கடுப்பாக இருக்கும். டெசர்ட் ஏரியாலாம் வந்து நிறைய டெசர்ட்டில் தான் ஓடுது. அதனால் வந்து சீக்கிரமாக அடிபட்டு போகுது. சைஸ் பார்த்து அடிக்கணும். எந்த சைஸ் வந்து திக்னஸ் சைஸ் எந்த சைஸ் பக்கம் வருதுன்னு பார்த்துட்டு அடிக்கணும். மாற்றி அடிச்சிட்டா மறுபடியும் நமக்கு தான் வேலை. வால்வோ சிங்கிள் ஆக்சில் 440 மாடலு ஐசிப்ட்டு. இதெல்லாம் வந்து சாதாரணமாக கண்டனரு இது போலலாம் ஓட்டினா வந்து ஃப்ரீயாக வண்டி கார் போல் போவோம் ஆட்டோமேட்டிக்கு. ஆனால் வந்து எங்கள் கம்பெனியில் அப்படி இல்லை. நிறைய லாங்கும் போவோம். அதே போல் டெசர்ட்டில் நிறைய ஓடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் வால்வோ பற்றி தெரிஞ்சுருக்கணும். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா வால்வோ, மெர்சிடிஸ் பென்ஸு இது 2 வண்டி அதிகமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லைலாண்ட் பஸ்ஸு அவ்வளோதான் அடித்தாச்சு. இப்போது கிரீஸ் வச்சு மாட்டிடுவோம். டைட்டாக இருக்குது. அதே போல் மாட்டும் போது உள்ளுக்குள்ளே வந்து இது சீல் வருது பாருங்கள். அந்த சீல் வந்து கரெக்டாக டஸ்ட்டு சீல். இது கரெக்டாக வந்து 2 பக்கம் வந்து சீட்டிங் பண்ணாமல் போட்டுட்டோம்னா, அப்படியே ஃப்ரீயாக போட்டுட்டோம்னா அது என்னென்னா டஸ்ட்லாம் இப்போ ஒரு மண் இதெல்லாம் போய்ட்டு ஸ்டக்கப் ஆகும். பிரேக் அடித்தா பிடிக்கும், ஹீட் ஆகும், நிறைய பிரச்சனை வரும். அதனால் இந்த சீலை வந்து முக்கியமாக கவனிக்கணும். கழட்டும் போதும் கேர்ஃபுல்லாக கழட்டணும், மாட்டும் போதும் கேர்ஃபுல்லாக மாட்டணும். நம்ம நினைக்கிறோம் சாதாரண சீலுன்ட்டு. சீல் வந்து ரொம்ப முக்கியமானது. இது இந்த கிரீஸில் வலிக்கிட்டு வருது பாருங்கள். கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சுன்னா வெளியில் வராது. அது ஸ்டெப்பு இருக்குது. அந்த ஸ்டெப்பு வந்து உக்காந்துடுச்சுன்னா அது வெளியில் வராது, இழுத்தாலும் வராது, கிழியுமே தவிர வராது. அவ்வளோதான், சிட்டிங் ஆச்சு. அடுத்தது ஹவுசிங் எடுத்து மாட்டிடுவோம். கலிப்பர் ஹவுசிங் 2 போல்டு 4 போல்டு அவ்வளோதான், ஈஸி இது. நெக்ஸ்ட்டு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா காலிஃபயர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்றது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெர்சிடிஸ் பென்ஸ் ஆக்ட்ரஸை வந்து
இது போல் காலிஃபயர் வந்து பிரேக் காலிஃபயர் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே லிங்கில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணோம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னா கிட்டு கிடைக்காது. இதே வந்து கம்பெனிக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வண்டி கொடுத்ததுனால செட்டாக மாற்றிட்டாங்க. செட்டாக மாற்றதுனால வந்து காஸ்ட்டு கூட. கிட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்கிறதில்ல. ஏன்னா கம்பெனி பிஸ்னஸ் பண்ண தானே பார்க்குறாங்க. சின்ன சின்ன ஐட்டம்லாம் வந்து ஸ்பேர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் கம்மியாகிடும்ல. அதனால் செட்டாக தான் பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. கம்பெனிலாம் டைட்டாக இருக்குது. டைட்டாக பார்த்தாச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது அந்த காலிஃபயருக்கு வந்து 3 6 போல்டு வரும். சீட்டிங் நல்லா உட்காருது. இது வந்து ஹவுசிங்கில் சீட்டிங் நல்லா உட்காருது. தூக்கி வச்ச உடனே கீழே விழாது. போல்டு லூஸ் ஆனோட கீழே விழாது. அந்தளவுக்கு வந்து சீட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் பாரத் பென்ஸ் ஓட்டுறாரு. இந்தியாவில் வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் 1 வாரமாக நிற்கிறேன், கியர் பாக்ஸ் ஆயில் ஒர்க் ஆகலை அப்படின்னாரு. மெசேஜ் பண்ணார் எனக்கு. ஓகே, நான் சொன்னேன் இது லெஃப்ட் சைடில் வால்வு இருக்கும், செக் பண்ணுங்கள் ஸ்டாக் ஆகிருக்கான்னு. அதே போல் மெக்கானிக் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அந்த வால்வு வந்து டர்ன் பண்ணுற ஹவுசிங் வந்து லூஸ் ஆகி வந்து ஸ்க்ரூ லூஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதுபோல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். பேடு கரெக்டாக பேடு வந்து 50% இருக்குது, ஓடும். அதனால் பழசை மாட்டியாச்சு. அதே போல் இது மேலே வர டென்ஷனர் வந்து இருக்கும். அது கட்டானா கூட சில டைம் வந்து டக்குன்னு அடிக்கும். அதனால் செக் பண்ணிக்கங்க அது. ஓகே, பேடு போட்டு இது பாருங்கள், இதுதான் டைட்டு, பிரேக் டைட்டு 10 சைஸ். இது டைட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆட்டோமேட்டிக் இது. அப்படி சப்போஸ் நாங்கள் லூஸ் அதாவது வந்து கழட்டும் போது லூஸ் பண்ணிக்கலாம், மாட்டும் போதும் அதே போல் டைட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து 2 ஸ்டெப்பில் வந்து கிளியர் ஆகிடும், லூஸ் ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான், புஷ் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது சென்சார். இதுதான் சென்சார். பேடு தேஞ்சி போச்சுன்னா இண்டிகேட் பண்ணோம் டேஷ்போர்டில். பேடு டேமேஜ்ன்ட்டு அங்கே வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக வந்து இப்போது டிரைவருக்கு வந்து என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் வண்டியில் எல்லாம் சென்சார் மூலிமா டேஷ்போர்டுக்கு வந்துடும். அழகாக வந்து இந்த ப்ராப்ளம்ன்ட்டு வண்டி ஓரம் கட்டிடலாம். இது கூடிய சீக்கிரமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃப்டி. இப்போ வர வண்டிக்கெலாம் ரொம்ப சேஃப்டி. டிரைவருக்கு நிறைய சேஃப்டி. உக்காந்த இடத்துலையே ஆயில் கம்மியாக இருக்கா, தண்ணி கம்மியாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். வண்டியில் இறங்கி போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. பூஸ்டர் வந்து இது போல் ராடை வந்து லூஸ் பண்ணி கழட்டுங்க. ஏர் வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த நெட்டு ஃப்ரீயாக இருக்கும். கையிலே லூஸ் பண்ணலாம். ஸ்பேனரை லூஸ் பண்ணிவிட்டு கையிலே லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூஸ்டர் கழட்டலாம். எல்லாம் டென்ஷனாக இருக்கும், கழட்ட முடியாது, கழட்டிக்கலாம். அதுக்காக ஒர்க் முடிஞ்ச உடனே டைட் பண்ணிவிட்டு ஏர் வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணோம்னா ஃப்ரீயாக டைட் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் டயரு ரொம்ப அகலம். இதில் வந்து இது பாருங்கள் 385, 65, 22.5 அப்படி ஃப்ரண்டில் பெரிய அகலமாக கொடுத்துருக்கான் டயரு. ரியரில் வந்து நார்மலாக இருக்குது, ஃப்ரண்டில் ஹெவி டியூட்டி. ஏன்னா வந்து டிரைவருக்கு நல்ல சேஃப்டி, டயர் பிளாஸ் ஆகாது.
ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.